வணக்கம். இயேசு நமக்காக மரித்தார். அவருக்காக மரித்த 12 சீடர்களை நீங்கள் காண்பீர்கள். இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசு செய்தவாறே செய்தார்கள். பிற நாடுகளுக்கு சென்று இயேசு போதித்ததையே போதித்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் எவற்றை இருந்தாலும் இயேசுவை மட்டும் இழக்கவில்லை. ஏனெனில் இவர்கள் அனைவரும் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களா? எனவே ஆரம்ப வகுப்பு மாணவர்களாகிய நாங்கள் அனைவரும் இயேசுவின் 12 சீடர்களை பற்றி சித்தரித்திருக்கிறோம். செபதேயு மகன் யாக்கோபு, ஆங்கிலத்துல செயின்ட் ஜேம்ஸ் சொல்றோம். சன் ஆஃப் ஜெபடி. இவர் 1ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். நான் கலிலேயா, ஊர் பேரு பெத்சாய்தா. திருவிழா வருஷம் ஜூலை 25ஆம் நாள் கொண்டாடுகிறோம். திருத்தூதர்களுக்கு முதல் ரத்த சாட்சியாக இருக்காங்க. அக்ரிபான் ஒரு ராஜா ஒருத்தர்கிட்ட சொல்லி கடவுளை பத்தி பேசுறவங்களெல்லாம் வாழால கழுத கட்டி கொள்ளு அப்படின்னு சொன்னார். இவெல்லாம் முதல் ரத்த சாட்சி கிபி 42. நன்றி. அவர் பிறந்த ஊர் பெத்சாய்தா, நாடு பாலஸ்தீன். அவர் கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தூதர். அவர் கடவுளை மசனிக்காததால் அவரை எக்ஸ் வடிவ சிலுவையில் கைதால் கட்டப்பட்டு 2 நாள் சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்டார். கடவுளின் ரத்த சாட்சியாக. அவரோட திருவிழா நவம்பர் 30ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நன்றி. திருத்தூதர் பேதுரு, இவரது ஊர் பெத்சாய்தா. மரணம் கிபி 67. இவரது திருவிழா ஜூன் 21. திருக்குறள் தலைகளாக சூழல் அறையப்பட்ட மனிதர். திருச்சபையின் முதல் திருத்தந்தை என இவர் அழைக்கப்படுகிறார். நீரோ மன்னர் ஆட்சி காலத்தில் பேதுருவை சிலுவையில் அறையப்படும் போது நான் இயேசுவை போல அறைய தகுதியற்றவன் என்று கூறி தன்னை தலைகளாக அறையும்படி ரோமையில் இரத்த சாட்சியாக வைத்தார். இவரின் உடல் வைக்கப்பட்ட வாட்டிக்கனில் புனித ராயப்பர் பெயர் அடையும் அமைந்துள்ளது. நன்றி. இவருடைய பேருக்கு கன்னியாகுமரி உள்ளது. இவருடைய ஆகஸ்ட் 24. இவர் அநேக நாடுகளுக்கு சென்று நற்செய்தி பணியை செய்தார். இவருடைய மரணம் கிபி 45. இவர் உயிரோடு இருக்கும்போது தலை துணிக்கப்பட்டிருந்தார். இவர் பெத்சாயாவில் பிறந்தவர். எப்பொழுது பிறந்தார் என்று தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. கிபி 80 சிலுவையில் மரித்தார். இவரது திருவிழா மே 1 ஆகும். எல்லா திருத்தூதர்களின் பட்டியலில் இவரது பெயர் 5வது இடத்தில் இருக்கிறது. இயேசுவும் தன்னுடைய சீடர்களுக்கு உடன்படிக்கையின் பட்டியலை இவர் சட்டத்தை கடவுளாக வெளிப்படுத்த வந்தார். அதனை இவர் வென்றார். அதனால் கோயில் பூசாரி அம்மா சொல்ற கொடுப்பாங்க.
திருவிழாவே பரிணாமமாம். கிறிஸ்துவால் தெரிவு செய்யப்பட்ட மத்திய என்ற கடவுளின் பொருள் என்று பொருள். கடைசி காலத்தில் ஆற்றியுள்ள நச்செய்தி அறிவிக்கும்போது அவர் மன்னன் கூறாமனர். ஊர் காணாம் நாளில் கலிலேயா. மரணம் கிபி 104ஆம் நூற்றாண்டு. வெற்றியவாதியாக இருந்த மனமாற்றம் அடைந்து இயேசுவால் தண்டிக்கப்பட்டார். வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று ஒரு காப்பி வேணுமாண்ணா உங்களுக்கு வீடியோ போடுறது? இல்ல மைக் எல்லாமே சொல்றேன். சரி கேட்கணும். மைக் எல்லாமே சொல்லு சவுண்டா. ஏசு வந்து உயிர் தேர்ந்த டைம்ல அவர் அந்த இடத்துல இல்லாதனால எங்க வெளியில போயிருந்தாரு. அதனால வந்து அவங்க வெளில போயிருந்தால அவர் வந்து வந்ததுக்கப்புறம் எல்லா சிலரும் சொல்றாங்க ஏசு வந்திருந்தாரு சொல்றாரு. அவர் நம்பல. அவர் அதுக்கு வந்து சொல்றாரு அவர் விழாவிலையும் அவர் காயங்களாம் தொட்டு பார்த்துதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பெந்தகோஸ்தே நாள்ல ஏசு வராரு. வந்துட்டு சொல்றாரு என்னோட சந்தேகத்தெல்லாம் என் மேல் சொல்லிட்டு அவர் தொட்டு பார்த்துட்டு சொல்றாரு சந்தேக இதோ என் ஆண்டவர் இதோ என் கடவுள்னு சொல்றாரு. எல்லாருமே வந்து பட்ட பேர் வைக்கிறாங்க. எல்லா சீதர்களும் பட்ட பேர் வைக்கிறாங்க. ஆனா சந்தேகத்தவங்க பட்ட பேர் வைக்கிறாங்க. எல்லாரும் குடிக்க போட்டாங்க. இந்த நாட்டுக்கு போறாரு. குடிக்க போகும்போது தோட்டருக்கு வந்து இந்தியாவுக்கு வருவாரு. அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வராரு. ஏன்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. வந்துட்டு எல்லாருமே வந்து பீச் பண்ணுறாரு. தமிழ்நாடு போறாரு. தமிழ்நாடுக்கு வந்து அங்க இருக்க ராணி வந்து ராஜா பிடிக்காதனால ராஜா சோமேரை கொள்ளுறாரு. அதனால எல்லாரும் கொல்ல போறாரு. அவர் ரிட்டர்ன் பண்ணல குட்டப்படுறாரு. அப்புறம் மாவட்டத்தில் வந்து இறந்துடுறாரு. அப்புறம் வந்து அவர் சாம்பல் வச்ச இடத்துல வந்து அடக்கம் பண்றாங்க. அவரோட கல்லறைக்கு வந்து இதோ என் ஆண்டவர் இதோ என் கடவுள் அவரோட சீஸ்டப்பெல்லாம் வந்து ஸ்கூலை போட்டு அவரோட பேரோட மீனிங் என்னன்னா இரட்டையன். அப்புறம் வந்து இந்தியாவோட புனிதர். அப்புறம் நம்ம கைஸோட பாதுகாப்பு.